கேட்காம கொடுக்கிற சாமி இது, கேட்டா கொடுக்கிற பூமி இது, கேட்காம கொடுக்கிற சாமி இது. கையில கத்தி இருக்கும், மீச சுத்தி இருக்கும், பெரிய நெத்தி இருக்கும், கோபம் அப்பி இருக்கும். ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், கூடுவோம் சேருவோம் கூத்தாடுவோம். ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், கூடுவோம் சேருவோம் கூத்தாடுவோம். சாமி சாமி சாமிடா, வெள்ள குதிரை ஏறி வரும் நம்ம குல சாமிடா. காமி காமி காமிடா, நெஞ்ச பொழந்த சத்தியத்தை சூடமேத்து காமிடா. கேட்டா கொடுக்கிற பூமி இது, கேட்காம கொடுக்கிற சாமி இது. உள்ளுக்குள்ளே ஒரு ஆசை ஒளிச்சு வச்சேன், அத உன்கிட்ட சாமி கிட்ட சொல்லி வச்சேன். நெஞ்சுக்குள்ள ஒரு ஆசை ஒளிச்சு வச்சேன், அத சாமி கிட்ட சொல்லலையே வச்சேன். ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், கூடுவோம் சேருவோம் கூத்தாடுவோம். ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம். உள்ள போய் அவுட்ல வாங்க. தம்பில வெளியே வர பத்துமையில் தூரத்தில நீ வருவே, இந்த பக்தனோட மனசெல்லாம் நீ பிடிக்கும். சாதிக்கு பறிபோகும், சமையல் கட்டு பறிபோகும், வாசம் போல கை மாறும், பாரு சொன்ன பொருள்பாகும். கேட்டா கொடுக்கிற பூமி இது, கேட்காம கொடுக்கிற சாமி இது. கேட்டா கொடுக்கிற பூமி இது, கேட்காம கொடுக்கிற சாமி இது. கையில கத்தி இருக்கும், மீச சுத்தி இருக்கும், பெரிய நெத்தி இருக்கும், கோபம் அப்பி இருக்கும். ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், கூடுவோம் சேருவோம் கூத்தாடுவோம். ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், கூடுவோம் சேருவோம் கூத்தாடுவோம். வெறும் சாந்து படுது வாழ்த்துக்கள் எல்லாம் ரெண்டு பரிசு
What the fish, man? Martin! ஆனந்த் பாட்டா போடுறா அந்த இடம் என்
திருவிளக்கே தேவி பராசக்தி திருவிளக்கே தேவியின் வடிவே திருவிளக்கே தேவியே உனக்கு நமஸ்காரம் தேவியே உனக்கு நமஸ்காரம் திருவிளக்கே திருவிளக்கே தேவி பராசக்தி திருவிளக்கே தேவியின் வடிவே திருவிளக்கே தேவியே உனக்கு நமஸ்காரம் தேவியே உனக்கு நமஸ்காரம் அகற்றும் திருவிளக்கே இன்பம் அளிக்கும் திருவிளக்கே எங்கும் ஒளி தரும் திருவிளக்கே லக்ஷ்மி உனக்கு நமஸ்காரம் லக்ஷ்மி உனக்கு நமஸ்காரம் திருவிளக்கே திருவிளக்கே தேவி பராசக்தி திருவிளக்கே தேவியின் வடிவே திருவிளக்கே தேவியே உனக்கு நமஸ்காரம் தேவியே உனக்கு நமஸ்காரம்
திருவிளக்கே மாலையில் ஒளி தரும் திருவிளக்கே காலையில் ஒளி தரும் திருவிளக்கே சரஸ்வதி உனக்கு நமஸ்காரம் சரஸ்வதி உனக்கு நமஸ்காரம் திருவிளக்கே திருவிளக்கே தேவி பராசக்தி திருவிளக்கே தேவியின் வடிவே திருவிளக்கே தேவியே உனக்கு நமஸ்காரம் தேவியே உனக்கு நமஸ்காரம் திருவிளக்கே தேவரும் பணியும் திருவிளக்கே தெள்ளிய ஜோதியே திருவிளக்கே சாரதே உனக்கு நமஸ்காரம் சாரதே உனக்கு நமஸ்காரம் திருவிளக்கே திருவிளக்கே தேவி பராசக்தி திருவிளக்கே தேவியின் வடிவே திருவிளக்கே தேவியே உனக்கு நமஸ்காரம் தேவியே உனக்கு நமஸ்காரம் அஷ்டலக்ஷ்மி வடிவே திருவிளக்கே ஆனந்த நர்த்தினி திருவிளக்கே ஆலய பூஷணி திருவிளக்கே ஆதி பராசக்தி நமஸ்காரம் ஆதி பராசக்தி நமஸ்காரம் திருவிளக்கே திருவிளக்கே தேவி பராசக்தி திருவிளக்கே தேவியின் வடிவே திருவிளக்கே தேவியே உனக்கு நமஸ்காரம் தேவியே உனக்கு நமஸ்காரம் பாக்யலட்சுமியாம் திருவிளக்கே பக்தியை அளித்திடும் திருவிளக்கே பதவியை தந்திடும் திருவிளக்கே பவானி உனக்கு நமஸ்காரம் பவானி உனக்கு நமஸ்காரம் திருவிளக்கே திருவிளக்கே தேவி பராசக்தி திருவிளக்கே தேவியின் வடிவே திருவிளக்கே தேவியே உனக்கு நமஸ்காரம் தேவியே உனக்கு நமஸ்காரம் ஜகமெல்லாம் விளங்கும் திருவிளக்கே ஜெகதீஸ்வரி வடிவே திருவிளக்கே அழகை அளிக்கும் திருவிளக்கே அம்மா உனக்கு நமஸ்காரம் அம்மா உனக்கு நமஸ்காரம் திருவிளக்கே திருவிளக்கே தேவி பராசக்தி திருவிளக்கே தேவியின் வடிவே திருவிளக்கே தேவியே உனக்கு நமஸ்காரம் தேவியே உனக்கு நமஸ்காரம் விளக்கேத்தி
பிறப்பே ஜோதிமணி விளக்கே ஸ்ரீதேவி பொன்மணியே அந்தி விளக்கே அலங்கார நாயகியே காந்தி விளக்கே காமாட்சி தாயாரே காமாட்சி தாயாரே பசும் பொன் விளக்கு வைத்து பஞ்சு திரி போட்டு குளம் போல் எண்ணெய் விட்டு கோலமுடன் ஏற்றி வைத்தேன் ஏற்றினேன் நெய் விளக்கு எந்தன் குடி விளங்க வைத்தேன் திருவிளக்கு மாளிகையும் தான் விளங்க மாளிகையில் ஜோதியுள்ள மாதாவை கண்டு கொண்டேன் மாதாவை கண்டு கொண்டேன் மாங்கல்ய பிச்சை மடிப்பிச்சை தாருமம்மா சந்தான பிச்சையுடன் தனங்களும் தாரும் அம்மா பெட்டி நிறைய பூஷணங்கள் தாரும் அம்மா கொட்டில் நிறைய பசுமாடு தாரும் அம்மா புகழுடம்பு தந்து எனக்கு பக்கத்தே நில்லும் அம்மா அகத்தெளிவு தந்தெனக்கு அகத்தினுள்ளே இருமம்மா அகத்தினுள்ளே இரும் அம்மா சேவித்தெழுந்தேன் சேவித்தெழுந்தேன் தேவி வடிவம் கண்டேன் வஜ்ர கிரீடம் கண்டேன் வைடூர்ய மணி கண்டேன் முத்துக்கொண்டை கண்டேன் முழு பச்சை மாலை கண்டேன் சவுரி முடி கண்டேன் தாழை மடல் சூட கண்டேன் பின்னழகு கண்டேன் பிறை போல நெற்றி கண்டேன் சாந்துடல் நெற்றி கண்டேன் தாயார் வடிவம் கண்டேன் கமல திருமுகத்தில் கஸ்தூரி பொட்டு கண்டேன் மார்பில் பதக்கம் மின்ன மாலை அசைய கண்டேன் மாலை அசைய கண்டேன் தந்தையும் தாயும் நீயே தந்தையும் தாயும் நீயே தயவுடனே ரட்சிப்பாயே கைவளையல் கலகலவென கணையா
ஆழி மின்ன கண்டேன் தங்க ஒட்டியாணம் தகதகவென ஜொலிக்க கண்டேன் காலிற் சிலம்பு பாவாழி பீலி கண்டேன் மங்களநாயகியை மனம் குளிர கண்டு கொண்டேன் மனம் குளிர கண்டு கொண்டேன் மனம் குளிர கண்டு கொண்டேன் அன்னையே அருள் துணையே அருகிருந்து காத்திடுவாய் அன்னையே அருள் துணையே அருகிருந்து காத்திடுவாய் வந்த வினை அகற்றி மகாபாகியம் தந்திடுவாய் குடும்ப கொடி விளக்கே குற்றங்கள் பொறுத்திடுவாய் குறைகள் தீர்த்திடுவாய் குடும்பத்தை காத்திடுவாய் கருணை கடல் நீயே கற்பகவல்லே நீயே கருணை கடல் நீயே கற்பகவல்லி நீயே சகல கலாவல்லி நீயே தஞ்சம் உனையடைந்தேன் தாயே தாயே ரட்சிப்பாயே துக்கமெல்லாம் போக்கிடம்மா அபிராமவல்லியம்மா அடைக்கலோனியே அம்மா सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बिके देवी नारायणी नमोऽस्तु ते आयुर्देहि धनं देहि विद्यां देहि महेश्वरी समस्तमखिलां देहि देहि मे परमेश्वरी समस्तमखिलां देहि देहि मे कामाक्षी समस्तमखिलां देहि देहि मे कामाक्षी कामाक्षी வைத்து
பஞ்சு திரி போட்டு குளம்போல் நெய் விட்டு கோலமுடன் ஏற்றி வைத்தேன். ஏற்றினேன் நெய் விளக்கு எந்தன் குடி விளங்க, வைத்தேன் திருவிளக்கு மாளிகையும் தான் விளங்க. மாளிகையில் ஜோதியுள்ள மாதாவை கண்டு கொண்டேன், மாளிகையில் ஜோதியுள்ள மாதாவை கண்டு கொண்டேன். அந்தி விளக்கே அலங்கார நாயகியே, காந்தி விளக்கே காமாட்சி தாயாரே. அந்தி விளக்கே அலங்கார நாயகியே, காந்தி விளக்கே காமாட்சி தாயாரே. பிச்சை மடிப்பிச்சை தாரும் அம்மா, சந்தான பிச்சையுடன் தனங்களும் தாரும் அம்மா. வெட்டி நிறைய பூஷணங்கள் தாரும் அம்மா, பட்டி நிறைய பால் பசுவை தாரும் அம்மா. பொட்டில் நிறைய குதிரைகளை தாரும் அம்மா, புகழுடம்பை தந்து என் பக்கத்தில் நில்லும் அம்மா. அல்லும் பகலும் என் அண்டையில் நில்லும் அம்மா, அல்லும் பகலும் என் அண்டையில் நில்லும் அம்மா. அந்தி விளக்கே அலங்கார நாயகியே, காந்தி விளக்கே காமாட்சி தாயாரே. அந்தி விளக்கே அலங்கார நாயகியே, காந்தி விளக்கே காமாட்சி தாயாரே. சேவித்தெழுந்திருந்தேன், தேவி வடிவு கண்டேன், வஜ்ர பீடம் கண்டேன், வைடூரியமேனி கண்டேன், முத்து கொண்டை கண்டேன், முழு பச்சை மாலை கண்டேன், சவுரி முடிய கண்டேன், தடிமடல் சூட கண்டேன். பின்னழகு கண்டேன், திரை போல் நெற்றி கண்டேன், சாந்துடன் நெற்றி கண்டேன், தாயார் வடிவம் கண்டேன், கமல திருமுகத்தில் கஸ்தூரி பொட்டு கண்டேன், மார்பில் பதக்கம் என்ன மாலை அசைய கண்டேன். தந்தையும் தாயும் நீயே தயவுடனே ரட்சிப்பாயே, தந்தையும் தாயும் நீயே தயவுடனே ரட்சிப்பாயே. அந்தி விளக்கே அலங்கார நாயகியே, காந்தி விளக்கே காமாட்சி தாயாரே. அந்தி விளக்கே அலங்கார நாயகியே, காந்தி விளக்கே காமாட்சி தாயாரே. கைவளையில் கலகலவென கணையாழி மின்ன கண்டேன், தங்க ஒட்டியானம் தக தகவென ஜொலிக்க கண்டேன், காலில் சிலம்பு கண்டேன், காலாழி பீலி கண்டேன், மங்கள நாயகியே மனம் குளிர கண்டு கொண்டேன். அன்னையே அருந்துணையே அருகிருந்து காத்திடுவாய், வந்த வினையகற்றி மகாபாகியம் தந்திடுவாய், குடும்ப கொடி விளக்கே குற்றங்கள் பொறுப்பிடுவாய், குறைகள் தீர்த்திடுவாய். ஆதிலக்ஷ்மி தேவிக்கு அழகாய் விளக்கேற்றி, பஞ்சுத்திரி போட்டு பசும் நெய்தனை ஊற்றி, குங்குமத்தில் பொட்டிட்டு கோலமஞ்சள் தானுமிட்டு, பூமாலை சூடி வைத்து பூஜிப்போம் உன்னை திருமகளே. திருவிளக்கை ஏற்றி வைத்தோம் திருமகளே வருக, குலம் விளங்க எங்கள்
சுவாமி திருநாமம் சங்கு சக்கரதாரி நமஸ்காரம் சகலவரம் தருவாய் நமஸ்காரம் பத்மபீட தேவி நமஸ்காரம் சத்தமை காப்பாய் நமஸ்காரம் ஈஸ்வரியம் தருக விளக்கு வச்சு குரு பூசையாகுதுன்னு கரகம் விளக்கி வச்சு கனபூசையாகுதுன்னு உனக்கு மாங்காய் இளநீர் அந்த மணமுடிக்கும் என்று சொல்லி உனக்கு தேங்காய் இளநீர் தெவிரடிக்கும் என்று சொல்லி உனக்கு கொம்பால இளநீர் கொண்டு வந்தோம் பூசைன்னு இந்த பூசை முகம் பார்க்க அங்க புறப்பட்டு நீ எழும்ப பாத்தியாடா நீ பார்த்த வேலைய சாமியில இறங்கியிருக்கு. இதெல்லாம் பத்தாதுடா, அடுத்து நாம இறங்குறோம். நெய் விளக்கு ஏத்தி வச்சு கும்பிடுறோம் வீரனே, எள்ளுமணி எடுத்து வந்தோம் ஏத்துக்கணும் வீரனே, நெத்துக்காய உடைச்சு வச்சோம் உனக்கென வீரனே, கனிய பறிச்சு வந்து முழு சாப்பாட ஏறிட்டோம் உனக்கு கட்டுப்பட்டு உசுர கொடுத்து நிப்போம் உதிர திலகமிட்டு அறுபடை வீடு கொண்ட திருமுருகன் அவன் தளபதியா வீரையில முறைகளை ஓடி வந்து தீர்க்கின்றவன் ஆலமரம் போல நின்று காக்கும் வீரே. உச்சி முகட்ட தலகாட்டி வசந்து நிற்கும் ஆரீரனே, பஞ்சம் பறந்து பயங்கோடோ அவன் பார்வைப்பட்டா போதும் மகனே. இடிகாத்து நொடிகாத்து வழி கொடுப்ப, இருளான உலகுக்கு ஒளி கொடுப்ப, சந்தனத்தை நீ பூசி முகம் சிரிப்ப, சங்கடத்தை தூசியாக்கி நெருப்பரிப்ப, திக்கு திசையெங்கும் எமக்காக திமிரு நிற்கும் ஆரீரனே, சுத்தி முறைக்கும் படைக்கெதிரா உறவியேறி நீ வாசூரனே. நெய் விளக்கு ஏத்தி வச்சு நெல்லு மணி எடுத்து வந்தோம் எதுக்காய உடைச்சு வச்சோம் முக்கணிய பறிச்சு வந்து வீரனே, வீரனே, வீரனே. ஓடி வா, ஏறி வா, மாறி வா, நீ வீரனா. ஓடி வா, ஏறி வா, மாறி வா, நீ வீரனா. வீராதி வீரனே, சுராதி சூரனே, என்னை காப்பவனே, வினதீப்பவனே. வீராதி வீரனே, சுராதி சூரனே, என்னை காப்பவனே, வினதீப்பவனே. வீராதி வீரனே, சுராதி சூரனே, என்னை காப்பவனே, வினதீப்பவனே. 4ஆம் ஆண்டுக்கான சிங்கப்பூர் வாழ் நண்பர்கள் கலாம் நினைவு பரிசாக 12ஆம் வகுப்பு எஸ் தினேஷ் கார்த்திக் 600க்கு 556 மார்க்குகள் எடுத்து நமது கிராமத்துக்கு பெருமை சேர்க்கிறார் என்பதை சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். தினேஷ் கார்த்திக் எங்கே இருந்தாலும் உடனடியாக வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம்.
534 மார்க்கு நம்ம எடுத்து கடம்புடை கிராமத்துக்கு பெருமை சேர்த்தார் என்பதை கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். இந்த மதிப்பெண்ணை கொடுப்பதற்கு ஊராட்சி மன்ற தலைவர் மாமா சாந்தகுமார் அவர்கள் இந்த பரிசினை வழங்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். எம் ராகுல் 600க்கு 514 மார்க் எடுத்து கடம்படை கிராமத்திற்கு பெருமை சேர்த்தார் என்பதை கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். இந்த பரிசனை வழங்குவதற்கு கடம்படை கிராம தலைவர் சித்தப்பா கருணாநிதி சித்தப்பா வழங்குவார் என்பதை கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். மதிப்பெண் எடுத்த எஸ் சசி மித்ரா 500க்கு 459 மார்க்குகள் எடுத்து கடம்படை கிராமத்திற்கு பெருமை சேர்த்தார் என்பதை கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். இந்த பரிசினை வழங்குவதற்கு சிக்கல் சார்பு ஆய்வாளர் ஐயா அவர்கள் வழங்குவார் என்பதை கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். கணிதத்தில் 100க்கு 100 மதிப்பெண் எடுத்து பெருமை சேர்த்தார் என்பதற்காக பரிசினை வழங்கினோம். 500க்கு 451 மார்க்குகள் எடுத்து பெருமை சேர்த்தார் என்பதை கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். பரிசினை ஊராட்சி மன்ற தலைவர் மாமா அவர்கள் வழங்குவார் என்பதை கேட்டுக்கொள்கிறோம். இந்த பரிசினை வழங்குவதற்கு கடம்படை கிராம தலைவர் சித்தப்பா அவர்கள் வழங்குவார் என்பதை கேட்டுக்கொள்ளப்படுகிறது. சரவணன் 500க்கு 416 மார்க்குகள் எடுத்து பெருமை சேர்த்தார் என்பதை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். இந்த பரிசினை அனைவரும் சேர்ந்து வழங்குவார் என்பதை தந்தையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேம்மா. நான் இப்போ சிக்கலுக்கு புதுசாக வந்திருக்கேன் எஸ்ஐ. இதுக்கு முன்னால் உச்சிப்புலி சேலத்தில் வேலை பார்த்தேன். இப்போ இங்கே சிக்கலுக்கு வந்திருக்கேன். இப்போ இந்த மேடையில் இந்த பசங்களுக்கு இந்த பிள்ளைகளுக்குலாம் எதுக்கு ப்ரைஸ் கொடுத்தாங்க தெரியுமா? நல்லா படித்ததுக்காக ப்ரைஸ் கொடுத்தாங்க. அதாவது திருவள்ளுவரே அழகா குறள்ல சொல்லியிருக்காப்புல, ஈன்ற பொழுதிலும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். அதாவது ஒரு பெற்ற தாய் தன் மகளையோ மகனையோ பிறையில என்ன சந்தோஷம் அடைவாளோ அதே சந்தோஷத்தை பிறர் என்னது தன் மகனை சான்றோன் அப்படின்னு சொல்லையில அடைவான். அந்த அளவுக்கு ஒரு பிள்ளைய பிறையில என்ன சந்தோஷம் கிடைச்சா அதே அளவு சந்தோஷத்தை இந்த பிள்ளைங்கள்லாம் பெற்று வந்திருக்காங்க. அதுக்கே எனக்கு ஒரு நல்ல ஒரு கை தெரிவிக்கிறேன். அதே மாதிரி கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. இந்த உலகத்துல எது வேணாலும் எப்ப வேணாலும் என்ன ஆயிடும், எவ்வளவு செல்வம் வச்சிருந்தாலும் அதை என்ன பண்ணிக்கலாம், ஈஸியா புடிங்கிக்கலாம். ஆனா கல்வி மட்டும்தான் கொடுக்க கொடுக்க வளரும். மற்ற எதுவுமே கொடுக்க கொடுக்க என்ன பண்ணாது, வளராது, எல்லாமே குறையத்தான் செய்யும். ஆனா கல்விக்குள்ள மகிமையே என்னது, எப்போதுமே நான் எல்லாரும் சொல்லுவாங்க, வெந்தடால் அழியாது, என்ன பண்ணாது, ஆழ்கடல்ல 3 நாள் என்னது அது மிதக்கத்தான் செய்யுமே கூடிய அது கல்வியை அழிக்கவே முடியாது, என்னைக்குமே வளரத்தான் செய்யும். அதே மாதிரி கல்வி என்பது ஒரு கண் போல நம்ம எல்லாருமே கடைபிடிக்க வேண்டியது என்னது, ஒழுக்கம். அது ஒழுக்கத்தை என்னது என்னைக்குமே கடைசி வரைக்கும் நல்லா கடைபிடிக்கணும். மக்கள் பசங்க பரிசு பெற்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த பரிசு பெற்ற பிள்ளைகளுக்கு மட்டும் இல்ல, எல்லாருமே என்னது ஈஸியா கவர்மெண்ட் ஆபீசர் ஆயிரணும். ஒரு நல்லா படிச்சு காலேஜ் படிக்கையிலேயே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு, டிஎன்பிஎஸ்சிக்கு, எஸ்எஸ்சிக்கு, இல்லைன்னா யூபிஎஸ்சிக்கு,
TNUSRBக்கு உங்களுக்கு வந்து எந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் படிக்கணும்னு ட்ரை பண்ணுறீங்களோ அந்த எக்ஸாமுக்கு வந்து ட்ரை பண்ணி வந்து பாஸ் ஆகணும். நிறைய இடத்துல வந்து கோச்சிங் சென்டர் இருக்கு. நம்ம ராமநாதபுரத்தில் வந்து கலெக்டரேட்டில் வந்து டி பிளாக்ல உள்ள எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்லையும் ஃப்ரீயாக கோச்சிங் கொடுக்குறாங்க. கலெக்டரேட்லையும் மரத்தில் உட்காந்து டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து படிப்பாங்க பசங்க. டிஎன்பிஎஸ்சி படிக்கணும்னா ஒன்றும் இல்லை, ஸ்கூல் புக்கு தான். டிஎன்பிஎஸ்சி வந்து கொஸ்டின் எடுக்கக்கூடியவன் வந்து என்ன யோசிப்பானா, எல்லார் கையிலையும் வந்து பொதுவான புக்கு இருக்கணும், அந்த புக்கில் இருந்தால் கொஸ்டின் எடுக்கணும் அப்படின்னு நினைப்பான். அப்படிங்கிறப்ப எல்லாத்துலேயும் பொதுவாக இருக்கிறது வந்து ஸ்கூல் புக்கு. 6ல இருந்து 10 வரைக்கும் படித்தா விஓஓ, போலீஸ் இந்த மாதிரி ஆயிடலாம். 12 வரைக்கும் வந்து படித்தா வந்து ஒரு சப் இன்ஸ்பெக்டர் இல்லைன்னா ஒரு குரூப் 2 அதிகாரி அந்த மாதிரி ஆயிடலாம். எக்ஸ்ட்ரா வந்து நம்ம அடிஷனலாக வந்து டிகிரிலையும் வந்து சேர்த்து படித்தோம்னா நம்ம கெசட்டட் ஆஃபீஸர் குரூப் 1 கூட ஆகலாம். அப்போ ஸ்கூல் புக்கை வந்து நல்லா படிங்க, நல்லா படித்து அந்த எக்ஸாமுக்கு வந்து கொஸ்டின் பேப்பரை பாருங்கள், சிலபஸ் எடுத்து வச்சுக்கிறீங்க. டிஎன்பிஎஸ்சிலே வந்து அடித்தோம்னா சிலபஸ் அடித்தோம்னா சிலபஸ் உடனே டவுன்லோட் ஆகிடும். அதை எடுத்து வீட்டில் வந்து ஒட்டி வச்சுக்கிறீங்க. என்னென்ன சிலபஸ் இருக்குது அதை ஃபுல்லாக புத்தகத்தில் குறித்து அதை மட்டும் படிங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து ட்ரை பண்ணுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ வந்து முயற்சி பண்ணீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து கவர்மெண்ட் எவ்வளோ கிடைக்கும். அதே மாதிரி வந்து குமரகோவிலில் வந்து சுரேஷ் அகாடமி இருக்குது. ஃப்ரீயாக படிக்கணும்னா ராம்நாட்டில் வந்து கலெக்டரேட்டில் வந்து படிக்கலாம், மரத்தடியில் படிக்கலாம். எதுவுமே செலவு பண்ண தேவையில்லை, ஃப்ரீயாக வந்து கோச்சிங்கு. சுரேஷ்லையும் படிக்கலாம், ஃப்ரீயாகவே படிக்கலாம். சுரேஷில் வந்து டெஸ்ட் பேஜ் மட்டும் ஜாயின் பண்ணணும். டெஸ்ட் பேஜ் மட்டும் ஜாயின் பண்ணோம்னா ஃப்ரீயாக இது பண்ணிக்கலாம். ஒரு வருஷம் முயற்சி பண்ணீங்கன்னா 100% வந்து வேலை கிடைக்கும். ஏன்னா நான் வந்து ஸ்கூலில் வந்து அவரேஜ் ஸ்டூடெண்ட் தான், மற்றபடி ஒரு நல்ல ஒரு நாலேஜான ஸ்டூடெண்ட் தான் கிடையாது. நானே வந்து 2-3 எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஃபர்ஸ்ட்டு ஃபயர் சர்வீஸில் ஒர்க் பண்ணேன், அடுத்து விஓஓ, அடுத்து இப்போ எஸ்ஏ அப்படின்னு சொல்லி மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் படிச்சீங்கன்னா வந்து இந்த பிள்ளையெல்லாம் பார்க்கல எல்லாமே 450க்கு மேலே, 560க்கு மேலே. என்னுடைய மார்க் வந்து அப்போ வந்து 390 தான் வாங்கியிருந்தேன். நானே இந்த வேலையில் இருக்கையில் நீங்கள்லாம் படிச்சீங்கன்னா என்னது இதை விட நல்ல ஒரு பெரிய அதிகாரியாக மாறி போயிடலாம். இந்த ஊரில் வந்து வீட்டுக்கு வீடு வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃபு எப்பாரு அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பெருமையாக இருக்கான். எது நம்ம என்ன வேணாலும் சாதிச்சுக்கலாம். கலெக்டரேட்டில் எஸ்பி ஆஃபீஸில் என் புள்ள வந்து எஸ்பி ஆஃபீஸில் எஸ்பியாக இருக்குப்பா, என் புள்ள வந்து எஸ்பி ஆஃபீஸில் வந்து ஒரு பெரிய பதவியில் இருக்குப்பா, கலெக்டரேட்டில் வந்து பிஏவா இருக்குப்பா அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஊருக்கு என்ன தேவையோ அதை ஈஸியாக சாதிச்சுக்க முடியும். குடிநீர் இல்லையா, பிடபிள்யூடியில் என் புள்ள தான் டைரக்டரு, ஈஸியாக தண்ணி கொண்டு வந்துடலாம். அப்போ படித்த பிள்ளைகளை நம்ம என்னதான் பண்ணணும், ஃபர்ஸ்ட்டு ஒரு நல்ல அதிகாரியை அனுப்பணும். அதுக்கு ஃப்ரீ கோச்சிங் சென்டர் ராமநாதபுரம் கலெக்டரேட்டில் இருக்கு. எல்லாரும் அதில் சேர்ந்து படிங்க, சரியா? சரி, நன்றி. மாணவர்களுக்கு சிறப்பான கல்வி கருத்தை வழங்கிய சிக்கல் சார்பு ஆய்வாளர் ஐயா அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக நமது கிருஷ்ணன் பிறந்த அந்த பகவத்கீதையினுடைய புத்தகத்தை ஊராட்சி மன்ற தலைவர் மாமா அவர்கள் சார்பு ஆய்வாளர் அவர்கள் வழங்குவார் என்பதை கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். சாதனையாளர்கள் விருது முதல் பரிசினை பெறுவதற்கு நமது கிராமத்துக்கு பெருமை சேர்த்து அருமையான முறையில் கிரிக்கெட் விளையாடி கிராமத்துக்கு பெருமை சேர்த்த நவீனா சாந்தகுமார், இந்தியன் ஜூனியர் டீம் உமன்ஸ் நவீனா அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். இந்த பரிசினை கிராம தலைவர் அவர்கள் வழங்குவார் என்பதை கேட்டுக்கொள்கிறோம். நவீனா சாந்தகுமார் அவர்களுக்கு சாதிக்காத நேஷனல் லெவல்ல சாதிச்சு நமது ஊருக்கு பெருமை சேர்த்த பிரசிடண்ட் அவர்களுடைய மகள் நவீனா அவர்களுக்கு ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா என்ற இயக்கத்தின் சார்பாக இந்த பகவத்கீதையை அர்ப்பணிப்பாக அளித்து இந்த கீதையின் வழியாக நமது சமுதாயத்தையும் நமது கிராமத்தின் பொதுமக்களுக்கும் வழிகாட்டியாக இருக்க பிரார்த்தித்து வழங்குகிறேன். சன்னா பாரிசாமி கேசவன் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருவோம். அடுத்து தினகரன் மகள் பெருன பாலாவா, அது பொண்ணா பாலா,
தினகரன் மகள் பாலா வாங்க. பஹ்ரைனில் வாழும் நமது ஊர் சொந்தங்கள் நமது தங்கைக்கு இந்த சிறப்பு பரிசினை புத்தாடையும் அணிவித்து பெருமைப்படுத்துகிறோம். அடுத்தபடியாக அதாவது இந்த இயக்கம் ராமநாதபுரத்திலே வசந்த நகரிலே பெரிய ஒரு கோவிலாக கட்டி ரொம்ப சிறப்பாக இயங்குது. வழிபாட்டுக்கு செல்றவங்க அங்கெல்லாம் செல்லலாம். அந்த இயக்கத்தின் சார்பாக நமது தங்கைக்கு இந்த பகவத்கீதை புக்கை கொடுத்து அதன் வழியிலே செல்லுமாறு அன்புடன் பிரார்த்தித்து வழங்குகிறோம். நன்றி. ப்ளீஸ் கம். தினகரன் ஜோதி தம்பதியோட குழந்தை பாலாவுக்கு கூட்டுறவுத்துறையில வேலை கிடைச்சு அரசாங்க வேலை பார்ப்பதற்காக அந்த பெண்ணுக்கு ஒரு வெகுமதி பாராட்டி வெகுமதி அளித்திருக்கிறார்கள். பஹ்ரைனை சேர்ந்த நமது ஒரு பிள்ளைகள். அடுத்தபடியாக கௌதம் சன் ஆஃப் கார்மேகம் செல்வி. கௌதம் இந்த மேடையிலே 10ஆம் வகுப்பிலே பரிசு வாங்கிய அண்ணனும் தங்கச்சியுமாக. அடுத்தபடியாக 12ஆம் வகுப்புல ஒரு பரிசு வாங்கியிருக்கீங்க. அடுத்தபடியாக கவர்மெண்ட் வேலை கிடைச்சு ஒரு கேடயம் வாங்கிய உங்களுக்கு சிறந்த பாராட்டுகளும், அதாவது இந்த ஊருக்கு பெருமையும் சேர்த்த தம்பி கௌதம் வரவும். பலத்த கரகோஷத்துடன் இந்த கேடயத்தை பரிசாக வழங்குகிறோம். பாராட்டுகள். இந்த இடத்திலே மூன்று பரிசு வாங்கிய பெருமைக்குரிய அன்பு தம்பிக்கு ஜனங்களின் சார்பாக மக்கள் சார்பாக என பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இப்படி எல்லா பிள்ளைகளும் ஒரு 10 பேராவது வளர்ந்து வந்தா ஊருக்கு நன்மை. அப்ப வாங்க. அடுத்தபடியாக ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா இயக்கத்தின் சார்பாக கண்ணவிரா நாசியோடு இந்த கீதையை அளிக்கிறோம். முருகேசன் காந்தி அவர்களுடைய தவப்புதல்வர் எம் அகிலன் இந்தியன் ஆர்மி இந்த வருஷம் வேலை கிடைச்சிருக்க அவங்களுக்கு. ப்ளீஸ் கம். எங்க இருந்தாலும் மேடைக்கு வரவும். அகிலன் இல்லையா? அகிலன் அப்பா முருகேசன் வாங்க, மேடைக்கு வாங்க. கேசவன் சார்பாக கேசவனுடைய மனைவி அல்லது உடன் பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் இந்த பரிசை பெற்று செல்லுமாறு உங்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மிஸ்டர் அகிலன் சன் ஆஃப் முருகேசனுடைய புதல்வர் இந்தியன் ஆர்மி, அதாவது இந்தியா மிலிட்டரியிலே இந்த வருஷம் புதியதாக வேலை கிடைத்து அந்த பையன் போயிருக்காரு. கிராமத்தின் சார்பாக பாராட்டுக்கள். பஹ்ரைன் சார்பாக தான். அடுத்தபடியாக இந்த கீதோபதேச புக்கினையும் அளிக்கின்றோம். அந்த பையனை கொடு, நீங்க கவனிக்கப்படுது. சன்னா பாலசாமி ரெங்கம்மாள் அவர்களுடைய தவப்புதல்வன் கேசவன் தமிழ்நாடு ஸ்டேட் அபெக்ஸ் கோஆபரேட்டிவ் பேங்க் ஆஃப் சென்னை அந்த டிபார்ட்மெண்ட்ல கவர்மெண்ட் பணியாளராக வேலை செய்கிறார். அவரை பாராட்டி பஹ்ரைன் கடம்புடை வாழ் சொந்தங்கள் இந்த பரிசினை அவர்களுக்கு அளிக்கின்றார்கள் என்பது தெரியப்பட்டுக் கொள்கிறோம். நன்றி. அடுத்தபடியாக ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா இயக்கத்தின் சார்பாக இந்த கீதோபதேச புக்கினையும் அளிக்கின்றோம். நன்றி. இருக்கட்டும். அடுத்தபடியாக இந்த 12ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு பரிசு வாங்கிட்டு போனீங்கல்ல, தினேஷ் கார்த்திக், அதாவது மரியாதைக்குரிய மாயலவி சித்தப்பாவுடைய பேரன் ராமசுப்பிரமணிய மகன் தினேஷ் கார்த்திக் வரவும். அடுத்து இளமாறன் சுந்தரமூர்த்தி வரவும். பொன்னங்கு சித்தப்பாவுடைய பேரன் ராகுல் மங்களேஸ்வரன்
பாப்பா அடிக்கடி இதுக்கு போ வசந்த நேரம் போய் ட்ரைனிங் எடு. பாராட்டுகள். இந்த இடத்துல வந்து ஒரு பரிசு வாங்குறதுக்கு பாராட்டுகள். மாநில சித்தப்பா சார்பாக போயிட்டு வாங்க. இளமாறனா ஒன்னாங்க சித்தப்பாவோட பேரு. வளர்க, நல்லா வளர்ந்து வாங்க. மங்களேஸ்வரன் ராமச்சந்திர பூபதியின் பெயர் ராகுல் மங்களேஸ்வரன் மகன் அவர்களுக்கு ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா இயக்கத்தின் சார்பாக பகவத்கீதை அளிக்கப்படுகிறது. வெல்டன் வெல்டன் வெல்டன். நன்றி. திருக்கண்ணன், சார்காசினி, சரவணன் வாங்க. தங்கச்சி பேர் என்ன? சசிமித்ரா, சத்தியமக. ஓகே, நல்லா படிங்க. கீதன் வழியில நடங்க. பக்தி பரவசத்தோடு நல்ல முறையில் வளர்ந்து வர்ற வாழ்த்துக்கள். ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா சார்பாக உங்களுக்கு புக்கு அளிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக தம்பி பேர் திருக்கண்ணன். திருக்கண்ணன் அப்பா பேர் என்ன? கிருஷ்ணமூர்த்தியா? திருமூர்த்தி. திருமூர்த்தி புதல்வன் திருக்கண்ணன் அவர்களுக்கு பகவத்கீதை அளிக்கப்படுகிறது. வாழ்த்துக்கள். வாங்க. ராஜபாண்டி சரவணா, நீ ராஜபாண்டி போனா? ராஜபாண்டி இந்திராவினுடைய தவ புதல்வன் சரவணன் அவர்களுக்கு கீதோபதேசம் வழங்கப்படுகிறது. வாழ்த்துக்கள். வளருங்க. பகவத்கீதை புக்கினை கிராமத்திற்கு கண்ணம்பொழில் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
மாற்றம் கொண்டு வானளந்து நின்றாய் நரங்கலந்த சிம்மமாகி இரணியனை கொன்றாய் ராவணன் தன் தலையை கொய்ய ராமனாக வந்தாய் கண்ணனாக நீயே வந்து காதலும் தந்தாய் இங்கு உன்னவதாரம் ஒவ்வொன்றிலும் தான் உன் தாரம் நானே உன் திருவடி பட்டால் திருமணமாகும் ஏந்திழை ஏங்குகிறேனே மைப்பேலி சூடி நிற்கும் மன்னவனே மங்கைக்கு என்றும் நீயே மணவாளனே முகுந்தா முகுந்தா கிருஷ்ணா முகுந்தா முகுந்தா வரம் தா பிருந்தாவனம் தா வனம் தா முகுந்தா முகுந்தா கிருஷ்ணா முகுந்தா முகுந்தா வரம் தா பிருந்தாவனம் தா வனம் தா ராதை மனதில் என்ன ரகசியமோ கண்ரெண்டும் கந்தியடிக்க கண்ணாவா கண்டுபிடிக்க ராதை மனதில் என்ன ரகசியமோ கண்ரெண்டும் கந்தியடிக்க கண்ணாவா கண்டுபிடிக்க கொள்ளை நிலவடிக்கும் வெள்ளை ராத்திரியில் போதை ராதை நடந்தார் மூங்கில் காட்டில் ஒரு கானம் கசிந்தவுடன் மூச்சு வாங்கி உறைந்தார் பாடல் வந்த வழி ஆடை பறந்ததையும் பாவை மறந்து தொலைத்தார் நெஞ்சை மூடிக்கொள்ள ஆடை தேவை என்று நிலவின் ஒளியை இழுத்தார் நெஞ்சின் ஓசை ஒடுங்கிவிட்டாள் நிழலை கண்டு நடுங்கிவிட்டாள் கண்ணன் தேடி வந்த மகள் தன்னை தொலைத்து மயங்கிவிட்டாள் தான் இருக்கின்ற இடத்தில் இருதயம் காணவில்லை எங்கே சொல் கண்ணண்டும் தந்தி அடிக்க கண்ணாவா கண்டுபிடிக்க ராதை மனதில் என்ன ரகசியமோ கண்ரெண்டும் கந்தியடிக்க கண்ணாவா கண்டுபிடிக்க கண்ணன் ஊதும் குழல் காற்றில் தூண்டிவிட்டு காந்தம் போல இழுக்கும் மங்கை வந்தவுடன் மறைந்து கொள்ளுவது மாய கண்ணன் வழக்கம் காடு இருண்டு விட கண்கள் சிவந்து விட காதல் ராதை அலைந்தார் அவனை தேடி அவள் தந்தை தொலைத்து விட்டு ஆசை நோயில் விழுந்தார் உதடு துடிக்கும் பேச்சு இல்லை உயிரும் இருக்கும் மூச்சு இல்லை வந்த பாதை நினைவு இல்லை போகும் பாதை புரியவில்லை உன் புல்லாங்குழல் சத்தம் வந்தால் வேறே ராதை ஜீவன் கொள்வார் கண்ணா இங்கே
விஷம கண்ணனே வாடாவா கண்ணுக்குள் பொத்தி வைப்பேன் என் செல்ல கண்ணனே வா தித்தித்த தைஜதிக்குள் என்னோடு ஆடவா அடிக்கடி உன்னை பிடிக்க நான் மன்றாடிட இடப்புறம் விரல் மடக்கி நீ காட்டிட என் கண்ணனே வாடாவா விஷம கண்ணனே வாடாவா சிறு சிட்டிகை பாசம் பெரும் கடலாய் மாற மணித்துளி எல்லாமே அரை நொடிக்குள் தீர மழை தரையா உள்ளம் பிசு பிசுப்பை பேண எதற்கடி திண்டாட்டம் கரகதப்பை காண நீராதை இனம் சொல்லாமல் சொன்னாய் சிங்கோதை மனம் உன் பேச்சில் தந்தாயே உன்னாலே யோசிக்கிறேன் உன் விரலை பிடித்து நடக்கும் நிமிடம் யாசிக்கிறேன் கண்ணுக்குள் பொத்தி வைப்பேன் என் செல்ல கண்ணனே வா தித்தித்த தைஜதிக்குள் என்னோடு ஆடவா அடிக்கடி உன்னை பிடிக்க நான் மன்றாடிட இடப்புறம் விரல் மடக்கி நீ காட்டிட என் கண்